HeyAmigos Makeover Seriesல இந்த தடவை ஒரு ஷோபீஸ் டெக்கார் தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் க்யூட் அண்ட் காம்பேக்டாக இருக்கிற ஒரு சின்ன ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் எப்படி நம்மளே செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த பிளான்ட்டை இன்ஸ்பயர் பண்ணது வந்து ஒரிஜினலான ஸ்னேக் பிளான்ட் இருக்குல்ல, அதோட ரெப்ளிகா தான் நான் பண்ண ட்ரை பண்ணியிருந்தேன். இப்படி ரியல் மாதிரி ரீல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிங் ஒயர் எடுத்துக்கோங்க. அது கட்டு கம்பின்னு சொல்லுவாங்களே அந்த ஒயர் தான் இது. இதோட திக்னஸ் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இது ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். அதனால தான் இந்த கம்பி நான் எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டு நான் எடுத்திருக்கேன். நான் கேக்டஸ் பிளான்ட் வாங்கும்போது இந்த பாட் எனக்கு கிடச்சிது. உங்ககிட்ட இந்த மாதிரி பாட் இல்லைன்னா ஏதாவது ஒரு யூஸ்டு பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்தானா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டப்பாவை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சாயிலுக்கு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி கிளே எடுத்துக்கிட்டேன். கிளே வந்து ப்ரௌன் கலரில் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் எடுக்கணும்ட்டு இல்லை, வேறு என்ன கலர் கிளேவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த கிராஃப்டோட ஹீரோ ஈவன் தான் நம்ம யூஸ் பண்ணுற பேண்டேஜ் டேப் தான் நான் எடுத்திருக்கேன். இது ஆக்சுவலி என்கிட்ட இருந்தது வந்து இந்த மாதிரி பெரிய டேப் சைஸ் தான் இருந்தது. நீங்கள் வந்து சின்ன டேப் சைஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் பெருசுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படினாலும் நம்ம கட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த 4 விஷயத்தை வச்சு தான் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டை நம்ம செய்ய போகிறோம். இப்போ பேண்டேஜ் டேப்லேருந்து பேண்டேஜை வந்து கொஞ்சமாக அப்படியே ரிலீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் ரிலீஸ் பண்ணிவிட்டு நடுவில் வந்து அந்த ஸ்ட்ரிங்கை வச்சுருங்க. கம்பியை வச்சுட்டு கம்பியோட டெயில் போர்ஷன் வந்து கொஞ்சம் வெளியே தெரியணும் அண்டு கொஞ்சம் வந்து உள்ளே இருக்கணும். நம்ம வச்சோடனே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ரிங் வந்து ஸ்டிக் ஆகிடும். ஸ்டிக் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா அடுத்த பக்கத்தை கவர் பண்ணுற மாதிரி அந்த பேண்டேஜ் டேப்பை வந்து அப்படியே ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷ் வரும். அதுக்கப்புறம் மீதி இருக்க எக்ஸஸ் போர்ஷனை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ எடுத்தானா இந்த மாதிரி ஒரு ஃபேன் மாதிரி இருக்கும், ஸ்கொயர் ஷேப்பில் அப்படி வரும். இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஸ்ட்ரிங் எல்லாத்துக்குமே வந்து இதே மாதிரி நடுவில் அதை ஸ்டிக் பண்ணிவிட்டு கீழே கொஞ்சம் டெயில் போர்ஷனை விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் மறுபக்கமாக ரோல் பண்ணிவிட்டு மீதி எக்ஸஸை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 to 14 நம்பர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்குக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா அது பார்க்குறக்கு வந்து நல்லா அடர்த்தியாக நல்லாயிருக்கும். இதே பேண்டேஜ் டேப்பில் நீங்கள் ஃப்ளார் கூட பண்ணலாம். லைக் அந்த ஸ்ட்ரிங்கை நடுவில் வச்சுட்டு மேலே வந்து கொஞ்சம் டிப் ஆஃப் பேண்டேஜ் பேப்பரை இப்படி க்ரஷ் பண்ணி சும்மா ரேண்டமாக க்ரஷ் பண்ணி இப்படி சொறி விட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு வந்து அப்படியே ஃப்ளார் மாதிரி இருக்கும். எக்ஸாக்டாக இருக்காது, பட் திடீர்னு பார்க்கும்போது அது ஃப்ளார் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உங்ககிட்ட எத்தனை ஸ்ட்ரிங்கை நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து சொன்ன மாதிரி ஒரு 10 to 14 நம்பர்ஸ் போல் எடுத்திருக்கேன். அண்டு ப்ளஸ் 2 ரோசஸும் இருக்குது. ரோசஸ் நான் இதில் வைக்க போகிறதில்ல, பட் உங்களுக்கு வந்து அதுவும் ஒரு டிப்பாக ஷேர் பண்ணணும்னு அதை எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்த இதில் ஒரு லீஃப் பேட்டர்ன் வரைய போகிறோம். ஜஸ்ட் நார்மலாக லீஃபுக்கு எப்படி அவுட்லைன் கொடுப்போமோ அதே மாதிரி அவுட்லைன் வரைஞ்சிட்டு எல்லா ஷீட்லேயுமே அந்த லீஃப் பேட்டர்னை வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எத்தனை ஸ்ட்ரிங்குக்கு அந்த ஸ்கொயர் பேட்டர்ன் நம்ம செஞ்சு வச்சுருக்கோமோ அடுத்த ஸ்ட்ரிங்குக்குமே வந்து இதே மாதிரி லீஃப் பேட்டர்ன் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ லீஃப் மாதிரி அது நமக்கு தெரியணும் இல்லையா, அதனால கொஞ்சம் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அவுட்லைன் பார்டருக்கு வந்து ஒரு எல்லோ ஷேடு வந்து அடிங்க. மெல்லிஸாக ஒரு எல்லோ ஷேடு வந்து அவுட்லைன் பார்டருக்கு நமக்கு அடிக்கணும். ஃபாலோடு பை நடுவில் வந்து ஒரு லைட் க்ரீன் ஷேடை வந்து அப்படியே அடிச்சு விடணும். ஏன் இந்த கலர் காம்பினேஷன் எடுக்கிறோம் அப்படின்னா நான் ரெப்ளிகேட் பண்ண போகிறது வந்து ஸ்னேக் பிளான்ட்டோட ரெப்ளிகேஷன். ஸோ அதனால தான் வந்து இந்த கலர் கோட்ஸ் எடுத்திருக்கேன். அண்டு நடுவில் க்ரீன் ஷேட் அடித்து அது ட்ரை ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா டார்க் கலர் க்ரீன் ஷேட் எடுத்து இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக வந்து நடுவில் வரைங்க. ஏன்னா வந்து ஸ்னேக் பிளான்ட் ஒரிஜினலாக வந்து பார்க்கும்போது இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை ரெப்ளிகேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நடுவில் ஜிக்ஸாக் பேட்டர்னை நான் வரைஞ்சேன். சும்மா நம்ம பென்ல வந்து எப்படி ஸ்கிரிபிள் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்கிரிபிள் பண்ணாவே இந்த ஜிக்ஸாக் பேட்டர்ன் வந்துடும். இந்த பிளான்ட் வந்து சின்ன பாட்டுக்கு வைக்கிற மாதிரி மினி சைஸாக தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து பெரிய சைஸுக்கு நீங்கள் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். அப்போ பிளான்ட்டு பெருசாக எடுத்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ணுற ஸ்ட்ரிங்கோட லென்த்தும் பெருசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாக வரும். இப்போ ஃபைனலாக வரைஞ்சி முடிச்சிட்ட அப்புறம் நம்ம ஸ்ட்ரிங்கை என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட்டு வளைச்சு ட்விஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த ஸ்னேக் பிளான்ட் வந்து இந்த மாதிரி தான் ஏடாகூடமாக கொஞ்சம் கேர்லாக வளைஞ்சு இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஸ்ட்ரிங் எடுத்திருக்கோம். இல்லைனா நார்மல் நீங்கள் வந்து தொடப்ப குச்சியில் அப்படி பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸ்ட்ரிங்கை எடுத்ததுக்கான காரணமே வந்து இந்த மாதிரி லீஃபுக்கு ஏற்ற மாதிரி அது கொஞ்சம் வேவியாக ட்விஸ்டடாக இருக்கும். லைக் காற்றுலலாம் அசைஞ்சால் லீஃப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ரெப்ளிகேஷன் இருக்குன்றக்காக தான் நான் ஸ்ட்ரிங் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்ட்ரிங்கு கிடைக்கலன்னா நீங்கள் நார்மல் குச்சி கூட வச்சு ட்ரை பண்ணலாம். பட் அது வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும் லீஃப், வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. இப்போ நம்ம பண்ண எல்லா லீஃபுமே வந்து டன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த பாட் இருக்குல்ல, அந்த பாட்டை எடுத்து நம்ம வந்து லீஃப் எல்லாத்தையுமே வந்து அசம்பிள் பண்ண போகிறோம்.
இப்போ பாட்டில் வந்து மண் இருக்கிற இடத்துக்கு வந்து நம்ம கிளேவை வந்து அப்படியே உள்ளே வச்சு ஃபில் பண்ண போகிறோம். இன்கேஸ் உங்ககிட்ட கிளே இல்லைன்னா நீங்கள் தெர்மோகோல் கூட அப்படியே கட் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து லீஃபை வந்து ஜஸ்ட்டு சொருகி விட தான் போகிறோம். ஸோ அதோட வெயிட்டை வந்து இதை ஹோல்ட் பண்ணுறதுக்காக தான் உள்ளே வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணுறோம். உங்களுக்கு கிளே கிடைக்கலன்னா நீங்கள் வந்து மண்ணு கூட எடுத்துக்கலாம். லைக் கொஞ்சம் ஒரு ஈரப்பதமான மண்ணை கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்து தெர்மோகோலை கூட வச்சுக்கலாம். அதுவுமே இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்பாஞ்ச் இருக்குல்ல, லைக் டஸ்டர் ஸ்பாஞ்சு, அதை கூட நீங்கள் உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து இந்த கம்பியை குத்தும் போது அது ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணும். ஸோ எந்த ஆப்ஷன்னாலும் நீங்கள் இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாட்டில் வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஒரு லீஃபாக வந்து ஜஸ்ட் நான் குத்தி வைக்க போகிறேன், அவ்வளோதான். இந்த மாதிரி ஜஸ்ட் ரேண்டமாக இன்சர்ட் பண்ணி முடிச்சிட்டோன்னா நம்மளோட மினி க்யூட் அண்ட் காம்பேக்ட் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வந்து ரெடி. இதுதான் வந்து அதோட ஒரிஜினல் பிளான்ட் அண்ட் நம்ம பண்ண ரீல் பிளான்ட் இதுதான். என்ன பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். இந்த பிளான்ட்டு தானே அது நம்ம செஞ்சது அப்படின்ட்டு இருப்பீங்க. பட் எக்ஸாக்டாக பண்ண முடியலனால ஓரளவுக்கு ஒரு ரெப்ளிகேஷனாக வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலி என்னோட எம்டி ஸ்பேஸை கவர் பண்ணுறதுக்காக அந்த பிளான்ட்டையும் கொண்டு வந்து அழகாக வச்சாச்சு. நீங்களும் உங்கள் ஷோகேஸை டெக்கார் பண்ணுறதுக்கு எக்ஸ்பென்சிவான ஃப்ளவர் வைஸ் வாங்காமல் இந்த மாதிரி க்யூட் அண்ட் காம்பேக்ட் மினி ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டை நீங்களே செஞ்சு ட்ரை பண்ணலாமே. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேக்கோவர் சீரிஸ் அண்ட் சம்மர் வீடியோஸ்க்கு என் சேனலை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் ஃபுல்லாக இருந்தால் ஃபீட்பேக் சொல்லுங்கள்.